வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். மிஷின் லேர்னிங் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா அதுக்கு அடுத்த கட்டம்னு ஒன்னு இருக்கு. இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி. அதுதான் டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங்கோட இதயமே ஒரு விஷயம்தான். அதுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா உடைச்சு பார்க்க போறோம். ஒரு கம்ப்யூட்டருக்கு மூளை இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நம்மளால எவ்வளவு கஷ்டமான விஷயத்த கூட ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது. காரணம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த சூப்பரான மூளை தான். சரி, இப்போ இதே மூளையோட ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷனை நம்ம உருவாக்குனா, ஒரு டிஜிட்டல் மூளையை உருவாக்குனா, அதால என்னவெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? வாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த டிஜிட்டல் மூளைங்கிற ஐடியா எங்கிருந்து தான் வந்தது? இது ஒன்றும் வானத்திலிருந்து குதிச்ச விஷயம் இல்ல. இதோட இன்ஸ்பிரேஷன் நம்ம இயற்கையிலிருந்து தான் வந்தது. இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட இருந்தே வந்தது. நம்மளோட மூளையில இருக்கிற அந்த நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அதோட அமைப்பை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு உருவாக்குனது தான் இந்த டெக்னாலஜியோட அடித்தளமே. இதுக்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு. அதுதான் செயற்கை நரம்பியல் நெட்வொர்க், சுருக்கமா ANN. அடேங்கப்பா, பேர் ரொம்ப பெருசா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி வேலை செய்யறதுக்காகவே எழுதின ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் இது. சொல்லப்போனா நம்மளோட டிஜிட்டல் மூளை. இந்த முழு நெட்வொர்க்கையும் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அதோட பில்டிங் பிளாக் என்னன்னு பார்க்கணும். அதாவது ஒரு பெரிய கட்டிடத்தை செங்கலா கட்டுற மாதிரி இந்த டிஜிட்டல் மூளையை உருவாக்குற அந்த ஒரு முக்கியமான அடிப்படை பொருள் என்ன தெரியுமா? அதுதான் நியூரான். இங்கதான் விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. பாருங்க, நம்ம உண்மையான மூளையில இருக்கிற நியூரான்ஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் சிக்னல்ஸை ஒண்ணுக்கு ஒண்ணு அனுப்பும், கரெக்டா? அதே மாதிரி இந்த செயற்கை நியூரான்ஸ் நம்பர்ஸை, அதாவது டேட்டாவை அனுப்பும். ஒன்னு பயாலாஜிக்கல், இன்னொன்னு டிஜிட்டல். ஆனா ரெண்டுக்குமே ஒரே வேலை தான். தகவலை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அடுத்ததுக்கு அனுப்பணும். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு என்ன பண்றது? இந்த டிஜிட்டல் மூளையோட உண்மையான பவர் என்னன்னா, சிக்கலான பேட்டர்ன்ஸை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான். உதாரணத்துக்கு, உங்க கையெழுத்த ஒரு மெஷின் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்குது? நீங்க பேசுற வாய்ஸ் கமாண்ட்ஸை உங்க போன் எப்படி புரிஞ்சுக்குது? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து வேலை செய்யறது இந்த ANN தான். இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல சூப்பரான AI டெக்னாலஜிக்கு இதுதான் அடிப்படை. ஓகே, இப்போ ஒரு நியூரான் என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நியூரானை வச்சே என்ன பெருசா சாதிச்சிட முடியும்? ஒண்ணுமே இல்ல. அதோட உண்மையான பலமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நியூரான்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா, ஒரு நெட்வொர்க்கா வேலை செய்யறப்பதான் வெளியே வரும். வாங்க அந்த நெட்வொர்க்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நெட்வொர்க்கை நாம 3 முக்கியமான பகுதிகளா பிரிக்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல இன்புட் லேயர். இங்க தான் நாம தகவலை உள்ள கொடுப்போம். கடைசியா அவுட்புட் லேயர். இங்க தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு பாருங்க, ஹிடன் லேயர்ஸ், அதாவது மறைக்கப்பட்ட அடுக்குகள். இங்க தான் உண்மையான மேஜிக்கே நடக்குது. எல்லா கணக்குகளும் யோசனைகளும் மொத்தத்துல அந்த சிந்தனையே நடக்கிற இடம் இதுதான். சரி, ஒரு தகவலை இன்புட்ல கொடுத்தா அது இந்த அடுக்குகள் வழியா போய் எப்படி அவுட்புட்டா வெளியே வருது? உள்ளுக்குள்ள என்னதான் நடக்குது? அது எப்படி சிந்திக்குது? அடடா, இது ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்னு பயந்துராதீங்க. எல்லாம் சிம்பிள் கணக்கு தான். வாங்க அதை உடைச்சு பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு வெயிட், அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு தகவல் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அதோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு போட்டோல இருக்கிறது பூனையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கூர்மையான காதுகள் அப்படிங்கிற தகவல் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அதுக்கு அதிக வெயிட் கொடுப்பாங்க. ஆனா பூனையோட நிறம் அது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஏன்னா பூனை எந்த நிறத்துல வேணா இருக்கலாம். அப்ப அதுக்கு கம்மியான வெயிட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒரு நியூரான் எப்படி முடிவெடுக்குதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, உள்ள வர்ற ஒவ்வொரு தகவலையும் அதோட வெயிட் கூட பெருக்கணும். ஓகேவா? ஸ்டெப் 2, அப்படி பெருக்கி வந்த எல்லா நம்பர்ஸையும் ஒன்னா கூட்டணும். இப்போ நமக்கு ஒரே ஒரு டோட்டல் நம்பர் கிடைக்கும். சரி, இப்ப ஸ்டெப் 3, இந்த டோட்டல் நம்பரை வச்சு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். ஆனா அந்த முடிவை நியூரான் தனியா எடுக்காது. அதுக்கு ஒருத்தரோட உதவி தேவை. அந்த டோட்டல் நம்பரை எடுத்துட்டு போய் நாம ஒருத்தர்கிட்ட கொடுப்போம். அவர்தான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த செக்யூரிட்டி காரோட வேலை என்ன? ரொம்ப சிம்பிள். வர நம்பரை பார்த்துட்டு, இந்த தகவல் அடுத்த லேயருக்கு போற அளவுக்கு போதுமான அளவுக்கு முக்கியமானதா, ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். ஆமா, இது முக்கியம்னு தோணுச்சுன்னா சரி, நீங்க உள்ள போங்கன்னு அடுத்த லேயருக்கு போக கதவை திறந்து விடும். இல்ல இது ஒரு முக்கியமான தகவல் இல்லைன்னு தோணுச்சுன்னா சாரி, கேட் க்ளோஸ்டுன்னு அங்கேயே தடுத்து நிறுத்திடும். அவ்வளோதாங்க. சரி, இப்போ நாம பார்த்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாம். எங்க ஆரம்பிச்சோம்? இயற்கையில இருக்கிற நம்ம மூளைய காப்பி அடிச்சு ஒரு டிஜிட்டல் மூளை உருவாக்கலாங்கிற ஒரு ஐடியால ஆரம்பிச்சோம். அப்புறம் அதோட பில்டிங் பிளாக் நியூரான் பத்தி பார்த்தோம். அதுங்க எப்படி லேயர் லேயரா இருக்குன்னு பார்த்தோம். கடைசியா அது எப்படி ஒரு சின்ன முடிவை எடுக்குதுங்கிற கணக்கு வரைக்கும் உள்ள போய் பார்த்துட்டோம்.
அப்போ மொத்தத்துல விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சின்ன நியூரானும் அதுக்கு வர்ற தகவலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்ன எஸ் ஆர் நோ முடிவை எடுக்குது. அவ்வளோதான். ஆனா இந்த மாதிரி லட்சக்கணக்கான நியூரான்களை ஒன்னா அடுக்கி ஒன்னோட ஒன்னு பேச வைக்கும்போது தான் ஒரு பிரம்மாண்டமான இயற்கை நரம்பியல் நெட்வொர்க் உருவாகுது. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற நவீன ஏஐக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த மூளை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்மள மாதிரி ஒரு மூளை இருக்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்ல கொஞ்சம் பயமா இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.